Good evening everybody. Welcome to NEET Bioforum channel. Today we are going to discuss about the most important topics for NEET given by News 18 Expert. So News 18 Experts வந்து இந்த topics வந்து most important அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So we will see first biology, next physics, chemistry one by one. Okay. So first time, so based on analysis of previous papers and trends, then subject wise, okay, subject wise list of chapters. அப்போ based on previous years papers ல வந்து எப்படி question pattern எடுத்திருக்காங்க, question எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, ஸோ பயாலஜியில் 11th சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், செகண்டு பிளான்ட் கிங்டம், தென் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், தென் structural organization in animals, then animal kingdom, then cell the unit of life, then biomolecules, next transport in plants, mineral nutrition, photosynthesis in higher plants, respiration in plants, plant growth and development, breathing and exchange of gases, neural control and coordination. So the transport in plants, mineral nutrition, photosynthesis, respiration, plant growth, so இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா plant physiology ல வரக்கூடிய chapters. Okay, so these are all very high weightage chapters. So totally 14 chapters are there. 11th 14 chapters. Okay, so moreover அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம புக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸு, ஹாட்ஸ்பாட்டு இதெல்லாம் வந்து again you have to ரீடு, நல்லா வந்து அதையும் வந்து ரீட் பண்ணால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் கிளாஸ் 12th பார்க்கலாம் சாப்டர்ஸ். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷன், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், environmental issues. Okay, அப்போ 12th 9 chapters. These are the most important chapters. Okay, அப்போ 11th 14 plus 12th 9 chapters. So totally 23 chapters. அப்போ நீங்கள் 23 chapters வந்து நல்லா, ஸோ இது வந்து most important topics. நல்லா இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரியில் ஸோ 11th 12th ஸோ இதை வந்து காமன் சாப்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், இக்குலிபிரியம், சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, தென் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், then the P block elements, then coordination compounds. ஸோ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயாலஜி மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகே, பயாலஜி மாதிரி நல்லா மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடியதான் என்னது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், தென் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தேன்ஸ், தென் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ இவ்வளோதான் கெமிஸ்ட்ரியில். ஓகே, தென் ஃபிசிக்ஸில், இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 11th செப்பரேட்டாக 12th செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 11th பாருங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், சிஸ்டம் ஆஃப் பர்டிகுலர் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் மோஷன், தென் கிராவிடேஷன், தென் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், then waves. Okay, so இது வந்து 11th chapters. Then 12th chapters, current, electricity, moving charges and magnetism, then ray optics and optical instruments, then wave optic, then dual nature and radiation of matter, then semiconductors. Okay, so these are the most important topics. நம்ம
பயாலஜிலையும் சரி, ஃபிசிக்ஸ்லேயும் சரி, கெமிஸ்ட்ரிலையும் சரி. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி யார் கொடுத்துருக்காங்க, நியூஸ் 18 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம படிக்க வேணாம். இது வந்து என்னது இம்பார்ட்டன்ட் டாபிக். சப்போஸ் சம்டைம் வந்து நிறைய பேர் நீட்டுக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு 25% ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 50% ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாபிக்ஸை, இந்த சாப்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த சாப்டர்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் வெரி ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ நம்ம 720 மார்க்ஸ் எடுக்கணும்னா 720 மார்க்ஸ் எடுக்கணும்னா இந்த டாபிக்ஸையும் கவர் பண்ணி மற்ற டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், thank you very much. Wish you all the best. Okay, thank you.